நீ எதுக்கு இப்படி குனிஞ்சு குனிஞ்சு முதுகெலும்பு இல்லாம வாழற? நான் சிப்போரால் காலத்துல இருந்ததா கேட்டிருப்பேன். அவரு தானே உன்னை கொண்டாந்து விட்டாரு, மோசே தானே கொண்டாந்து விட்டாரு. அவரா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம், நீ போவாதன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதென்ன நியாயம்? அவரு தானே விட்டாரு, வந்து கூட்டு போட்டோம், நீ எதுக்கு போற? உனக்கு மானம் இல்ல? கேட்டிருப்போமா இல்லையா? இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சூழ்நிலை அது, அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அவர் வளர்ந்த விதம் அவ்வளவுதான். இதுல நியாயம் பேசிட்டு நிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கிறார்ல, லெட் ஹிம் கோ அஹெட். இதுதான் அவரு, இப்படித்தான் அவரு. அவரை நாம் மாடரேட் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அப்படியே ஏற்றுக்கொள்கிறதா கிறிஸ்துவின் குணம். நான் எப்படியோ அப்படியே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதுதான். அப்போ இந்த சிப்போரா நோ கொஸ்டின். அப்பா கூப்பிட்டுருப்பார், நம்ம போலாம், சரிப்பா. சேர்ந்து போகிறார்கள், எல்லாம் பண்றாங்க. இப்ப என்னன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணி இவருக்கு நியாயம் தீர்க்கவே முடியல. எத்தனை ஒரு ஆலோசனை சொல்றாரு, 100 பேருக்கு ஒரு தலைவன் கேட்டு அதன்படி செஞ்சுட்டு எத்தனை ஊருக்கு போயிட்டார். இது வரைக்கும் பைபிள்ல படிப்பீங்க, ஒரு இடத்துல கூட சிப்போரால பார்த்து நீ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், நீ இல்லாத நாள் உன்னை நான் மிஸ் பண்ணேன், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் நான் சொல்றேன், ஒரு சப்மிசிவான கேரக்டர். இது ஏன் நான் சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். இன்றைய காலகட்ட பெண்மணிகள் வந்து இப்ப ஆம்பளை பிள்ளைங்க சகிச்சுக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க சகிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அன்னைக்கு எங்க அண்ணி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு பேதை. இன்னைக்கு அன்னைக்கு பெண்களுக்கு படிப்பு இல்லை, அன்னைக்கு தரித்திரம். அவளுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அம்மா அப்பாக்கு அவளை வீட்டில் வச்சு சாப்பாடு போட முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டோம்? படிக்க வச்சுட்டோம். பெண் பிள்ளைங்க ஆணுக்கு ஈக்குவலா இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அம்மாங்களே சொல்லுவோம், ஒரு பொண்ணு அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், பெண்டிகாஸ்டல்லையா கல்யாணம் பண்ண போற, அவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்கடி அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. மென்டலி ப்ரிப்பரா போறாங்க. லிவிங் மாதிரி தான், லிவிங் டுகெதர் மாதிரி தான். வாழ்ந்து பார்ப்போம், வாழாட்டி கட். உடன்படிக்கை. திருமணம் என்பது உடன்படிக்கை. உலகத்து மனுஷருக்கு தோணலாம், அது எப்படி அவன் எப்படி வேணா இருப்பான், நாங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோமா? நான் பெண்களுக்கு சொல்றேன், சகிப்புத்தன்மை தெய்வீக குணம். ஆண் தனது தோற்றத்திலே தெய்வத்தை பிரதிபலிக்கிறான், பெண் தன்னுடைய சுவாபத்திலே தெய்வத்தை பிரதிபலிக்கிறாள். என்னுடைய சுவாபம் சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தெய்வீக சுவாபம். இதை நான் விட்டு தர மாட்டேன், விட்டே கொடுக்க கூடாது. எதுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தை கட்டுறது தான் ராஜ்யத்தை கட்டுறதுக்கான முன்னடையாளம். இந்த குடும்பத்தை கட்டுனாதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக்கப்பட்ட இந்த உலக ஊழியத்தை நான் நிறைவேற்றணும்னு அர்த்தம். ஸோ சப்மிசிவ் சொன்னேன், அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது சொன்னேன், அது புரிஞ்சுக்கிறது. இதுதான் அவங்க. அது என் மண்டைக்கு புரியணும், புரிஞ்சாதானே ஏற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லுவேன், புரிந்து கொள்ளுதற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் செலக்ஷன்? ஒரு ஷாப்பிங் மால் போறோம்னு வைங்களேன், ஒரு சதுரமா ஒன்று இருக்கு, அது என்னன்னே நமக்கு தெரியலன்னு வைங்க. அது சாப்பிட்ற பொருளா, பிஸ்கெட்டா, இல்லை சோப்பா, என்னன்னே தெரியலன்னா அது என்னோட பேஸ்கெட்டுக்கு வராது, கூடைக்கு வராது. அங்கே ஒரு ஷாப்கீப்பரை கூப்பிட்டு, தம்பி இது என்னது? அவன் பிஸ்கெட்டுன்னு சொல்கிறான்னு வைங்க. இல்லை இது ஒரு சோப்பு, இதை போட்டு குளிச்சா காக்கா கலரில் இருக்கிறவங்களும் பனியை போல வெண்மை ஆவார்கள். சொன்ன உடனே என்ன பண்ணுவோம் இந்தியன்ஸ்? முதல்ல தூக்கி, அது என்னன்னு தெரியாத வரைக்கும் அது எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் செலக்ட் பண்ண மாட்டேன். தெரிந்து கொள்ளுவதும் புரிந்து கொள்வதும் அதுதான். அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எனக்கு அது வேணுமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். ஸோ
என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஐ நீட் an அண்டர்ஸ்டாண்டிங். தேவனா தேடுகிற தேடலை குறித்து எனக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லைன்னா புத்தியீனமான ஆராதனையாக்கப்படும். There won't be any perfection. அதுல perfection இருக்காது. That won't be acceptable in the sight of God. ஆண்டவர் பார்வைக்கு அது ஏற்புடையதாய் இருக்கவே முடியாது. ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை உறவு பந்தத்துல ஈஸியா பிடிக்காட்டி என்ன பண்ண முடியும்? இது ஈகோலாம் நான் அப்படிதான் இருப்பேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் என்னால் விட முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது உலகம் சொல்லலாம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேதம் அப்படி ஒரு முன் உதாரணத்தை காட்டலை. சிப்போரால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா மோசேக்கு அது எவ்வளவு மனநோவா இருந்திருக்கும். சிப்போராளுக்கே சொன்னா எப்படி? மோசேக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டாம்? தயவாய் மன்னிக்கணும். ஒரு ஆர்டர் இருக்கு. ஆணாகட்டும், தகப்பனாகட்டும், தாயாகட்டும், எல்லாரும் சொல்லலாம். முதல் கணவன், முதல் குடும்பம், ஆண் பெண் 2 பேரும் சொல்லுங்க. முதல் ஆண்டவர், 2வது குடும்பம். என்னது? முதல். 2வது கணவனா இருந்தா அவங்களுக்கு மனைவி, மனைவியா இருந்தா அவங்களுக்கு 3வது தான் வேலை, உறவு, நண்பர்கள், பொழுதுபோக்கு, ஊழியம்னா கூட அது 3வது தான். என்னது? ஆமா. இப்போ எனக்கு வேலை ஊழியம் தானே. நான் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை கூட நடக்காதது. என்ன ஊழியத்துக்கு அனுப்புனா அவர் பிள்ளைகளை பார்த்துக்குவார். அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவார். அவர் ஒத்துக்கிட்டா தான் நான் வருவேன். இந்த குடும்ப சப்போர்ட் எனக்கு இல்லைன்னா அந்த 2 குழந்தைங்களை நடுத்தருவில் விட்டுட்டு நம்ம நிற்க முடியாது. தகப்பன்மாருக்கும் சொல்கிறேன் நான், குடும்பம் தான் உங்களுக்கு பேக் போன். அதை இழந்துட்டோம்னா நம்ம நிலைக்கிறது கஷ்டம். ஆண்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தகப்பன்மாருக்கு உங்களுக்கு தான் மனைவி தேவை. மனைவி நீங்கள் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும். பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சமைக்க தெரியும், அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும், வஸ்திரங்களை துவைக்க தெரியும், பிள்ளைகளை பார்க்க தெரியும், சம்பாதிக்க கூட அவர்களால் முடியும். ஆணுக்கு தான் சம்பாத்தியத்தை தவிர வேற எல்லாமே கஷ்டம். வேதமும் அதை தான் சொல்லுது. அப்போ தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடம், 2வது இடம் எதுக்கு தான்? 3வது தான் வேலை, 3வது தான் நண்பர்கள், 3வது தான் உறவு, பொழுதுபோக்கு, எல்லாமே. பெற்ற தாய் தகப்பன் கூட 3rd தான். 2nd எங்க வந்துடணும்? சொந்த குடும்பம். சொந்த குடும்பம்னா வைஃப் அண்ட் சில்ட்ரன், ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன், உடன்பிறப்பு, அம்மா அப்பா எல்லாமே அடுத்த ஸ்டெப்பு தான். புரியுதுல்ல? இந்த ஆர்டர் எங்கெல்லாம் மாறுதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள். முதல் குடும்பம் வேதத்தில் எது? ஆதாம் ஏவாள். அந்த குடும்பத்திலேயே அண்ணன் தம்பியை கொலை பண்ணிட்டான். நல்ல குழந்தை செத்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் படிச்ச முதல் குடும்பத்துக்குள்ளேயே அப்படி பிசாசால குடும்பத்தை சிதைக்க முடியுமானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். உடையிறது ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுட்டு போயிடலாம். சமாளிச்சு சகிச்சு அதை ஜெபிச்சு மேற்கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவங்க நம்ம. ஆமென். சிப்போராளுடைய சுவாபங்கள் நான் நினைச்சு பார்க்கிறேன். வேதத்துல நிறைய பெண்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க. வேதனையோட போய் அழறாங்க. அண்ணாள் அங்க இருக்க பாஸ்டர் என்ன கேட்கிறாரு? எந்த மட்டும் குடிச்சிருப்ப? எப்பவும் குடிய உன்னை விட்டு அகற்றுவ? ஒருத்தவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டா எவ்வளவு கோபம் வரணும். அப்படி அல்ல என் ஆண்டவனே, உமது அடியாளாகிய நான் மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மெதுவான பிரதி உத்தரம், உக்கிர கோபத்தை கணவர் இடத்துல இருக்கட்டும், பிள்ளைகள் இடத்துல ஆகட்டும், அந்த மெதுவான பிரதி உத்தரம் எங்க இருந்து வரணும்?
நான் நம்புற தாய்மார்கிட்ட இருந்து தான் அது வரணும். இன்னைக்கு அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ஏன் சகிச்சுக்கணும்? நான் ஏன் பொறுத்துக்கணும்? நானே சகிச்சு என்னத்தை கண்டேன்? அப்படியெல்லாம் நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா நான் சொல்றேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த குணம், இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுவாபம். அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றவே கூடாது. சபை மணவாட்டிக்கு ஒப்பிடப்படுகிறது. சபை பெண்ணுக்கு தான் மணவாட்டியா தான் ஒப்பிடப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி சபைக்கு எவ்வளவு முக்கியமோ, குடும்பத்தை கட்டுகிற பணி பெண்களுக்கு தான் முக்கியம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மோசே அவ்வளவு பெரிய தலைவனா இருந்தார். அந்த தலைமைத்துக்கும் அவங்க பிள்ளைங்க யாராவது வந்தாங்களா? வரல. ஏன் தெரியுமா? அவரு உலகத்துக்கு நல்ல தலைவன், ஆனா குடும்பத்துக்கு சரியான தலைவனா இல்லை. தகப்பன்மார சொல்றேன், நீங்க எவ்வளவுனா சம்பாரிச்சு எவ்வளவுனா நல்லவர மனுஷனா ஆல்பமேனா இந்த உலகத்துல வாழலாம், பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இல்லாம போயிட்டா பிள்ளைங்களை உருவாக்க முடியாது. அப்பான்ற வார்த்தை பிள்ளைக்கு அவ்வளோ பலன். என்னுடைய குட்டி மகன் இங்க இருக்கிறான். அவனுக்கு யாரை பிடிக்கும்னா கண்ணை மூடி நான் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவான். அப்பா வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா, கருப்பா காக்கா உலகத்திலேயே இல்லை. ஏன்னா அப்பா மேல அவனுக்கு அவ்வளவு பாசம். ஆனா அவனுக்கு A to Z நான் தான் பார்ப்பேன். சமைச்சு கொடுக்கறது அவங்க ஊழியத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு பார்க்க முடியாது. ஆனா அந்த அப்பான்ற வார்த்தையே அவனுக்கு தெம்பு. நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் அவனுக்கு நான் வேணும், கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு. மற்றபடி யார் வேணும்? அப்பா அப்பா அப்பா. இவ்வளோ செஞ்சாலுமே தகப்பன்மாருக்கு சொல்றேன், உங்க மனைவி உங்களை விட நல்லா குடும்பத்தை பார்த்துக்கலாம், ஆனா உங்க ஸ்தானத்தை பிள்ளைங்களுக்கு உங்களை தவிர யாருமே கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு அப்பான்ற வார்த்தை அவ்வளவு ஒரு பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரோட நடக்கணும்னா அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது தான் முதல் குவாலிட்டி. முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் எல்லாமே. அத மனதுல இருதயத்துல ஆழமா பதித்து கொண்டு, பெண்களுக்கு தான் நான் சொன்னேன், ரொம்ப சகிச்சு இந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாருன்னு. யாரெல்லாம் நம்புறீங்க?